ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி வச்சு வீட்டில் இருக்கிற குக்கரில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு காளான் பிரியாணி பார்க்க போகிறோம். அதை ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அது வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஈவனாக இருக்கிற பாத்திரமாக எடுத்து ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1.5 தண்ணி எடுத்துருக்கேன். இதை அடுப்பில் போட்டு பற்ற வச்சுக்கலாம். இது நம்ம தம் பிரியாணியாக தான் பண்ண போகிறோம். அப்படியே இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. கடலை எண்ணெய் 100 கிராமுங்க. இந்த சைஸுக்கு ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய். சூடாகட்டும். வா சீக்கிரம் வா. வீடு இந்த நிலமையில இருக்கு, நம்மளுக்கு வீடியோ தேவையா மாமா? அடியில் கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாமல் டெய்லி வீடியோ போடணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதாவது 75 கிராம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டு இருங்க, கரெக்டாக இருக்கும். கம்மன் வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சிங்க, தோல் உரிச்சு அரைச்சது. 2 ஸ்பூன் இஞ்சியை சேர்த்துக்கலாம். 50 கிராம் வாசம் போக கோல்டன் ப்ரௌனில் வதக்குறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் 150 வெங்காயம், 150 தக்காளி, 10 கிராம் மல்லி புதினா ரெண்டும் சேர்த்து 10 கிராம். இது நல்லா கரையிற அளவுக்கு வதக்கணும். 5 கிராம் தனி மிளகாத்தூள், 25 கிராம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 50 கிராமுங்க. நல்லா கரைஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளி, அப்போ தான் தயிர் சேர்க்கணும். காளான்லாம் இவ்வளோதான் கணக்கு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ போட்டுங்க. நான் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு 200 காளான் போடுறேன். ஒரு பாக்ஸ் அப்படியே சேர்த்துறேன். மைதாவை டஸ்ட் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அலசி 2 கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். அளந்து வச்சுருக்க சுடு தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். சீக்கிரமாக நமக்கு கொதிச்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறின பாஸ்மதி அரிசியை சுத்தமாக வடிகட்டியில் கொட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் குக்கரில் சேர்க்கணும். இதில் ஒரு சின்ன சைஸ் லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். சின்ன சைஸ் பழமாக இருந்தால் ஒரு பழம், பெருசாக இருந்தால் 1/2 பழம். இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வரட்டும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு அணைச்சிடலாம். இது வந்து ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாங்க. ப்ரெஷர் வந்துருச்சு, இப்போது ஓப்பன் பண்ணலாம். இதை போட்டு உடனே கரண்டியை வச்சு கலக்குன்னு கலக்கக்கூடாது. எப்போவுமே குக்கரில் பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். இதில் இப்படி கொட்டிக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக தண்ணி அளவெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடியெல்லாம் பிடிக்காது. ஒரு விசில் தான் விடணும். 2 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு வெஜ் பிரியாணி இல்லையா, கொஞ்சமாக நெய் விட்டோம்னா நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தயிர் பச்சடி கலந்து காளான் பீஸ் ஒன்று நல்லா கொதிக்க இந்த மாதிரி ரசித்து ருசித்து நீங்கள் சாப்பிட்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.